ஹாய், உங்க டாக்டர் பூர்ணிமா பேசுறேன். இன்னைக்கு நம்ம கிளினிக்ல என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னா பாத கூச சிகிச்சை போயிட்டு இருக்குங்க. இந்த பாத கூசா என்னன்றது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு என்னோட பேஷண்ட் இருக்காங்க. அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு வெயிட்டா இருந்ததா ஃபீல் பண்ணாங்க. கால் நல்லா வீங்கிறதா, இச்சிங் ரொம்ப காலில் இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் பாடி பெயின்ஸ், தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பண்றது 3வது சிட்டிங். அவங்க கிட்டே ஃபீட்பேக் கேட்கலாம். ஹாய் மேம், சாரி மேம் இப்படியே கேட்கலான்ட்டு. இது 3rd சிட்டிங் எப்படி இருக்கு மேம் உங்களுக்கு? பரவாயில்ல மேம். டே 1 விட இப்போ பெட்டரா ஃபீல் பண்றேன். எனக்கு கால் வந்து அப்பப்போ வந்து வீக்கமாகி பிடிச்சிக்கும், உருண்டையா இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிலீவ் ஆயிருக்கு. இச்சிங் குறைஞ்சிருக்கு, பாடியும் கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கு. தூக்கம் எப்படி இருக்கு? தூக்கம் பரவாயில்ல, முன்னாலும் கூட இல்லை, கொஞ்சம் தூக்கமும் இருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். இது உங்களோட 3rd சிட்டிங்? ஆமாம் மேம். ஓகே, ஸோ தேங்க்யூ மேம். ஸோ 3rd சிட்டிங்னா ஃபீட்பேக் நீங்கள் லைவாக கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட 1st சிட்டிங் வீடியோவும் போடுங்க, பாருங்க. ஸோ பாத பூசா சிகிச்சை என்னன்னா, பாதத்தில் இருக்க உடம்புல இருக்க எல்லா நரம்பும் பாதத்தில் முடியறதுனால அந்த இடத்துல ஒரு தெரப்பி பண்ணும்போது பாடி ரிலீவ் ஆகுது, பெயின் ரிலீவ் ஆகுது, ஸ்ட்ரெஸ், ஆன்சிட்டி, டிப்ரெஷன், இன்சோமேனியா, லாட் ஆஃப் டிஃபிஷியன்சி சரியாகுது. ஸோ எங்களோட தெரப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா இசைக்கலா. ஸோ ஆல்ரெடி அவங்க டிப்ளமா இன் பாத பூசா முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாட் ட்ரெண்ட்ல உங்களுக்கு இது ஸ்பெஷலாக யூனிக்காக தெரப்பிஸ்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ். தேங்க்யூ.